ஸோ யூஎஸ்டிஎஃப் அனலைஸ் பார்த்து மேலே பிஒய்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம்ல ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி இண்டிஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இந்த சப்ளைல மிட்டிகேட் பண்ணி அகைன் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் மேலே இருந்து கீழே வரணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மார்க்கெட் மேலே போகணும். அதனால நம்ம கீழே இருந்து பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல நம்ம 4 ஹவர்ல சோர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் பிஓஎஸ் வந்து எடுத்திருந்தோம். இந்த பிஓஎஸ் அப்படியே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம பை வந்து போயிட்டு இருந்தோம். இப்போ கரண்டா இருக்கக்கூடிய பை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா நம்ம பை வந்து இந்த சப்ளை வரைக்கும் எடுக்கலாம். இன்கேஸ் டிமாண்டுக்கு வராம சப்ளைக்கு போயிட்டானா கீழ இருக்கக்கூடிய டிமாண்டை டெலீட் பண்ணிடணும். டெய்லில இங்க இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் வந்துட்டா நம்ம இங்க இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா செல் வந்து பண்ண போறோம். இந்த செல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பொட்டன்ஷியலான செல்லா இருக்கும். இதுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கரன்சி பேரை டீடைலா அனலைஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா யூடியூப் சேனல்ல போய் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாத்துருங்க. சோ நம்மளோட யூடியூப் சேனலோட கான்செப்ட் என்ன அப்படின்னா எஸ்எம்சியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்க பை இருக்கு எங்க செல் இருக்கு அப்படின்றத ப்ரீவியஸாவே நம்ம இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அப்டேட் வந்து வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.